சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 7/9/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கும். இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா பௌர்ணமி திதி இரவு 11:38 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை பிரதமை திதியானது துவங்கி விடுகிறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு சதயம் நட்சத்திரம் இரவு 9:39 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பூரட்டாதி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுகர்மம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 9:18 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து திருதி அப்படிங்கிற ஒரு நாமயோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்றைய தினம் பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே உமாமகேஸ்வர விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. ஆக இயன்றவர்கள் இல்லத்திலேயே அந்த உமாமகேஸ்வர பூஜையினை செய்ய வேண்டியது, இயலாதவர்கள் அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபட வேண்டியது. இதுபோக இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா, பௌர்ணமி பூஜை அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இது எல்லாவற்றையும் விட இந்த நாளானது ஒரு ஆவணி ஞாயிற்றுக்கிழமை நாளாக அமைந்திருக்கிறது. ஆவணி மாதம் என்பது சூரியனுடைய ஆட்சி பலம் பெற்ற மாதம். இந்த மாதத்திலே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள் என்பது சூரிய நமஸ்காரத்திற்கு மிகவும் உகந்தது என்பதால் அதிகாலை பொழுதிலேயே எழுந்திருத்து ஸ்நானம் செய்துவிட்டு இந்த காலையில சூரிய உதயம் நடக்கின்ற நேரத்திலே எல்லோரும் சூரிய நமஸ்காரத்தினை செய்ய வேண்டியது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலேயே ஸ்ரீ நாராயண குரு ஜெயந்தி அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். தன்னுடைய ஆன்மீக கருத்துக்களின் மூலமாக இந்த உலகத்திலே ஆன்மீக அலைகளை பரப்பிய அந்த நாராயண குருவினுடைய ஜெயந்தி நாளாகவும் இந்த நாளானது பார்க்கப்படுகிறது. இது போக இன்றைய தினம் இரவு சந்திர கிரகணம் என்பது சம்பவிக்கும். ஆக எல்லோரும் இன்றைய தினம் பகல் 12 மணிக்குள்ளாகவே உணவருந்திவிட வேண்டியது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:01 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:12 சந்திர உதயம் என்பது மாலை 6:01 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:26 முதல் காலை 6:01 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:40 முதல் 6:12 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:06 முதல் 1:38 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3:09 முதல் மாலை 4:40 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:35 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:53 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஒரு நினைவூட்டல் தகவலாக நம்ம என்ன சொல்லணும்னா நாளைய தினத்திலிருந்து மகாலய பட்சம்ங்கிறது ஆரம்பிச்சிடுறது. ஆக மகாலய பட்சம் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பித்ருபக்ஷம் என்ற பெயரிலும் சொல்லுவார்கள். அதாவது முன்னோர்கள் பித்ருலோகத்திலே வசிக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் யமதர்மராஜனுடைய அனுமதியை பெற்று தன்னுடைய சந்ததியினரை சந்திக்க வரக்கூடிய நாட்கள் தான் இந்த 16 நாட்கள். நாளைய தினத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய அமாவாசையை மகாலய அமாவாசை என்றும் அதற்கு மறுநாள் வரக்கூடிய பிரதமை திதி வரையில் மொத்தம் 16 நாட்களை இந்த மகாலய பட்சம் என்ற பெயரிலே அழைப்பார்கள். இந்த நாட்கள், இந்த 16 நாட்களுமே நாம் முன்னோர்களின் நினைவோடு அவர்களை ஆராதனை செய்வதிலே நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இந்த மகாலய பட்சத்துல நாம ஒரு சார்த்தம் பண்ணாலும் சரி அல்லது முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ளும் பொழுது அந்த பித்ரு சாபம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. சரி, இன்றைய தினம் பார்த்தோம்னா இன்னைக்கு சந்திர கிரகணம்னு பார்த்தோம் இல்லையா. 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை.
இன்றைய தினம் மிகச் சரியாக இரவு 9:57 முதல் இரவு 1:26 வரையில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 29 நிமிடத்திற்கு ஒரு முழுமையான ஒரு சந்திர கிரகணத்தை நாம் இன்று காண இருக்கிறோம். இந்த சந்திர கிரகணத்துல என்ன பண்ணணும்னு சொன்னா, சந்திர கிரகண நாளிலே முதலாவதாக ஒரு 3 ஜாமத்திற்கு முன்னதாகவே உணவருந்தி விட வேண்டும் சொல்றார். அதாவது பகல் 12 மணிக்குள்ளாக உணவருந்தி விட வேண்டும். அதற்கு பின்னால் சாப்பிடக்கூடாது. இதுல விதிவிலக்காக நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கோம். 7 வயதிலிருந்து, அதாவது 7 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள், அதே மாதிரி 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுக்கு அதுக்கு முன்னதாக இருந்தா போதும், விரதம் இருந்தா போதும் சொல்லியிருக்கா. ஒரு ஜாமம் சொன்னா மாலை 6 மணிக்கு முன்னதாகவே இந்த 7 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளும் உணவருந்தி விடலாம், 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களும் உணவருந்தி விடலாம். இது போக வியாதியஸ்தர்களாகட்டும், மருந்து உண்ணக்கூடிய நோயாளிகளாகட்டும், அதே மாதிரி அதாவது தாய்ப்பால் சாப்பிடக்கூடிய குழந்தைகளாகட்டும், இவர்களுக்கெல்லாம் எந்த விதியுமே கிடையாது. இவர்கள் வீட்டிற்குள்ளாகவே அமர்ந்து கொண்டு அந்த சந்திரனுடைய ஒளி படாத இடத்திலேயே அமர்ந்து கொண்டு இவர்களுக்கு அந்த தாய்ப்பால் அப்படிங்கிறது இந்த தாய்மார்கள் ஊட்டலாம். வியாதியஸ்தர்கள் மருந்து உண்ணுவதற்கும் சரி, அவர்கள் உணவருந்துவதற்கும் சரி, அவர்களுக்கெல்லாம் எந்த விதியும் கிடையாது. அந்த ரூமுக்குள்ளேயே உட்கார்ந்திருக்க வேண்டியது. இது போக இன்றைய தினம் பித்ரு தர்ப்பணம் என்பதும் உண்டு. கிரகண கால தர்ப்பணத்தை பத்தி சொல்லுங்க சார்னு நிறைய நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கிரகண கால தர்ப்பணத்தை எத்தனை மணிக்கு பண்ணணும் சொன்னா, அந்த கிரகணமானது முழுமையான கிரகணத்தை பிடித்து அது விட தொடங்குகிறது அல்லவா, விட தொடங்குகின்ற நேரம் சொல்லி பார்த்தோம்னா அந்த தேய்விரை பிரதமை திதியானது துவங்கிவிடும். நம்ம அந்த இன்னும் கொஞ்சம் டைமிங்கோட சொல்லுங்க சார் சொன்னா, இரவு 11:41 மேலாக அந்த தர்ப்பணங்களை செய்ய வேண்டியது. இதுக்கு என்ன சார் பண்ணணும்னு சொன்னா, கிரகணம் பிடிப்பதற்கு முன்னதாகவே, அதாவது இரவு 9:57 முன்னதாகவே என்ன பண்ணணும்னு சொன்னா, அந்த தர்ப்பணத்திற்குரிய தர்பையாகட்டும், கூர்ச்சமாகட்டும், பவித்திரமாகட்டும், எள்ளாகட்டும், இது எல்லாவற்றையும் எடுத்து வைத்து விட வேண்டிய தனியாக, ஜலத்தை கூட மடியோட புடிச்சு கொண்டு வந்து வச்சிடணும். சரியாக இரவு 11:41 தர்ப்பணத்தை பண்ணி ஆரம்பிச்சிடலாம். தர்ப்பணம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிரகணம் விட்ட பிற்பாடு மறுபடியும் ஒரு தடவை அவசியம் ஸ்நானம் பண்ணணும். நான் தர்ப்பணத்திற்காக தான் ஒரு தடவை ஸ்நானம் பண்ணிருக்கேனே, மறுபடியும் கிரகணம் விட்ட பிற்பாடு ஒரு தடவை ஸ்நானம் பண்ணணுமான்னு கேட்டா கண்டிப்பாக ஸ்நானம் செய்ய வேண்டும். இதுல இன்னொரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அதாவது வீட்டிற்கு விலக்கான பெண்கள், மாத விலக்கிலே இருக்கக்கூடிய பெண்களும் கிரகணம் விட்ட உடனே ஸ்நானம் பண்ணணுமான்னு சொன்னா, நிச்சயமாக அவர்களும் கிரகணம் விட்ட உடனேயே கண்டிப்பாக ஸ்நானத்தினை செய்ய வேண்டும். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. குறிப்பாக ஒரு 8 நட்சத்திரக்காரர்கள் அந்த சாந்தியினை செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அவிட்டம், சதயம், புரட்டாதி, திருவாதிரை, சுவாதி, புனர்பூசம், விசாகம், உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்த ஒரு 8 நட்சத்திரக்காரர்கள் சாந்தி செய்து கொள்ள வேண்டும். இந்த சாந்தி, கிரகண சாந்தின்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே நேற்று எபிசோட்லயே நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறேன். இந்த 8 நட்சத்திரக்காரர்களும் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த ஸ்லோகத்தினை அந்த கிரகண காலத்திலே தொடர்ந்து உச்சரிக்க வேண்டி, தொடர்ந்து ஜபம் செய்ய வேண்டியது. ஜபம்லாம் பண்ண முடியாது சார், எங்களுக்கு ஒரே டயர்டா இருக்கு, நாங்க தூங்க போறோம்னு சொன்னா கூட இந்த ஸ்லோகத்தினை முன்னதாகவே எழுதி வைத்துக் கொள்ள வேண்டியது. இதுல நெற்றியிலே பட்டமாக கட்டி கொண்டாலும் சரி, அல்லது கைகளிலே கட்டி கொண்டாலும் சரி, அல்லது ஒரு பாக்கெட்லேயே வச்சுண்டு தூங்கினாலும் சரி. இது என்ன ஸ்லோகம் அப்படின்னு சொன்னா, இந்திரோ நலோ தண்ட தரஸ்ச ரக்ஷஹா பிரச்சேதசோ வாயு குபேர ஈஷாஹா மஜ்ஜன்ம ரிக்ஷந்து விதந்து தோத்தம் உபராக தோஷோ சமயந்தி சர்வே அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினை எழுதி வைத்துக்கொண்டு இந்த கிரகண காலத்திலே முடிந்தவரை ஜபம் செய்ய வேண்டியது. இதன் மூலமாக அந்த கிரகண தோஷத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.